எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ அதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிசி கேஸ் அப்டேட். கடைசியாக நம்மளோட கேஸ் ஹியரிங் வந்து ஜூலை 8ஆம் தேதி நடந்தது. நேரமின்மை காரணமாக கேஸை ஜூலை 10, அதாவது நாளைக்கு தள்ளி வச்சாங்க. இப்போ நாளைக்கு நம்மளோட கேஸு எத்தனாவதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 98. கேஸ் நாளைக்கு முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு ஒரு 90% கிடையாது. இன்னொரு ஹியரிங் தான் போகும். இப்போது ரெண்டாவது ஆனுவல் பிளானர். நம்ம டிஎன்எஸ்ஆர்பி வெப்சைட்டில் புதுசாக ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஆனுவல் பிளானரில் புதுசாக ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன், டென்டேட்டிவ் டேட்டு, மாதம் அப்புறம் இயர் ரெண்டுமே கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண அந்த ஆனுவல் பிளானர் படி இனி இந்த தேர்வும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த ஆனுவல் பிளானர் படி தான் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு டிஎன்எஸ்ஆர்பி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது எதனால் அப்படின்னா இப்போது இந்த கேஸ்னால ரிசல்ட்டு கொஞ்சம் தள்ளி போகுது இல்லையா, அதனால தான். மற்றபடி அதில் வேறு எதுவும் இல்லை. மற்றபடி அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதே சேம் டீட்டெயில்ஸ் தான். ஆனால் அதுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்காதீங்க. நீங்கள் ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும், நடக்கும். என்ன கொஞ்சம் தள்ளி போகும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக நடக்கும். அதனால் உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிடாதீங்க, சரிங்களா? இப்போது 3 எஸ்ஐ எடிட் ஆப்ஷன் கேஸ். ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம், எஸ்ஐ எடிட் ஆப்ஷன் கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. அது வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டிங்கன்னா எஸ்ஐ கேஸ் முடிச்சிட்டா, பிஎஸ்டிஎம் கேஸ் முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலாக அது பிஎஸ்டிஎம் கேஸ் கிடையாது, இது வேறு. இந்த எஸ்ஐயில் எடிட் ஆப்ஷன் சம்மந்தமாக போடப்பட்ட கேஸ். இது என்னென்னா ஜூலை 1ஆம் தேதி கேஸ் ஃபைல் பண்ணாங்க. அதோட ஹியரிங் ஜூலை 7ஆம் தேதி போட்டிருந்தாங்க. நம்பர் 6வது கேஸாக வந்தது. காலையிலே கேஸ் முடிச்சுட்டு கேஸை விசாரித்து கேஸை டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் ஓவர். அதுக்காக பிஎஸ்டிஎம் கேஸ் முடிச்சிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிஎஸ்டிஎம் கேஸ் இன்னும் முடியலை. அதுக்கான ஹியரிங் டேட் இன்னும் சொல்லலை. எஸ்ஐ பிஎஸ்டிஎம் கேஸ் நடக்கும். இப்போ முடிஞ்சது எஸ்ஐ எடிட் ஆப்ஷன் கேஸ். இந்த கேஸ் ரிசல்ட்டை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக பாதிக்காது. இந்த கேஸே தள்ளுபடி ஆகிட்டு. அதனால் இதுக்கு யாரும் பயப்பட வேண்டாம். இப்போது அடுத்தது 4வது ஹைடி கேஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிசி ஹைட் கேஸ் என்னாச்சு, ஏன் சுப்ரீம் கோர்ட் போனாங்க அப்படின்னு. இப்போ ஹைகோர்ட்டில் தீர்ப்பு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு 0.5, அதாவது 170 இருக்கிறவங்களுக்கு 169.5 இருந்து ரிஜெக்ட் ஆனவங்க. அதே மாதிரி 167க்கு 166.5 எடுத்து அந்த 0.5 வெளியில் போனவங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க 0.5 யாரெல்லாம் ரிஜெக்ட் ஆகி வெளியில் போயிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஃபிசிக்கல் நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்லேருந்து டிஎன்எஸ்ஆர்பிக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 0.5 ரிஜெக்ட் ஆகி வெளியில் போனவங்க எல்லாருக்கும் திரும்ப கால் லெட்டர் அனுப்பணும். அப்படி வரவங்களுக்கு ஹைட் மெஷர்மெண்ட் எதுவும் நீங்கள் பண்ணக்கூடாது. டைரெக்டாக அவங்க வந்துட்டு எஃபிஷியன்சி அண்ட் என்டியூரன்ஸ். இப்போது இந்த தீர்ப்பை எதிர்த்து தான் டிஎன்எஸ்ஆர்பி சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் நம்மளோட பிசி எக்ஸாம் ஓவரால் ரிசல்ட்டை பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பாதிக்காது. இந்த மாதிரி ஆல்ரெடி போடப்பட்ட கேஸு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நிற்காது. கண்டிப்பாக இந்த கேஸ்னால ரிசல்ட் பாதிக்காது. இப்போது கடைசியாக இவ்வளோ கேஸ் நடந்துகிட்டு இருக்கே, இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கே, இதுக்கு எக்ஸாம் கேன்சல் பண்ணிவிடுவாங்களா அப்படின்னு. 100% எக்ஸாம் கேன்சல் ஆகாது. அது எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கலாம், பிசி எக்ஸாமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எக்ஸாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் எழுதுனது தான். அதில் உங்களுக்கு எந்த ஒரு பயமும் வேண்டாம். பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் முடித்தவங்க அவங்களும் பயப்பட வேண்டாம். ஃபிசிக்கலும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. ஓவரால் ரிசல்ட் வர்றதுக்கு தான் 80% சான்ஸ் இருக்குது. ஒரு 20% தான் ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அந்த 20%ல் ரிசல்ட் விடணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு மறுபடியும் தீர்ப்பு சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போது அவங்க கூட சேர்ந்து நம்ம ஃபிசிக்கல் பண்ண வேண்டி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சேம் அதே தான் எஸ்ஐ எக்ஸாமும். அதாவது எஸ்ஐ எக்ஸாம் எழுதுனது தான். மறுபடியும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் கேன்சல் ஆகாது.